வணக்கங்க. வணக்கம் தல. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்குங்கிறத பிறர் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் இருந்த ஆளுகிட்டலாம் போய் கேட்டு பாருங்க. யோ, அந்த இருப்பை கேட்கறது வாழ்க்கையின் இருப்பை சொல்லு. நல்லா இருக்கா? இருப்பினும் ஆக அந்த முனீஸ்வரனுடைய அருளால எந்த குறையும் இல்லை, இனிமேல் எந்த குறையும் வந்துவிடக் கூடாது. ஆக தம்பி யாரு? ஆனா வந்த உடனே முனீஸ்வரனுக்கே ஆசீர்வாதம் பண்ணது நீங்க ஒரு ஆள் தான். எப்படி கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். எந்த வகையிலையா? இந்த ஊர் மக்களும் இந்த ஊரில் வாழ்கின்ற ஜனங்களும் முனீஸ்வரரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு வாழணும்னு வாழ்த்து நீங்க பாருங்க. இந்த மக்களை வாழ்த்து இதை கொடுக்க வேண்டும்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் அவ்வளவுதான். இந்த மாதிரி செய்யுங்க, உங்களை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த நோய் வாய் வந்துடக்கூடாது, சரி குறைவில்லாத செல்வமோ ஆக தீர்க்காயிலும் இதை விட குழந்தைகள் எல்லோரும் நல்ல மதிப்பெண்களை பெற்று இந்த பூமியில பெரிய மனிதர்களாக. அது மதிப்பெண் வரணும்னா முனீஸ்வரன் மனசு வச்சாலாம் ஆகாது. வேற யார் மனசு வைக்கணும்? அவங்க படிக்கணும் ஒழுங்கா. அவ்வளவுதான். அவன் ஒழுங்கா முனீஸ்வரனை வந்து பரிசு எழுதுவாரு. அப்படி இல்லை, இருந்தாலும் கூட அந்த இறைவனுடைய அருள் பெற்று ஆக பெரிய மனிதர்களாக வரணும். அருள் எல்லாம் அவர் கொடுக்கத்தான் செய்வாரு. கண்டிப்பா செய்வார்ல. நம்ம செய்யற வேலையை ஒழுங்கா செய்யணும். தம்பி யாருன்னு கேக்குறேன். அண்ணன் யாரு நான் தெரிஞ்சுக்கலாம். யாருக்கு யாருன்னு? யாருக்கு யாரு தம்பி? என்னை போல பெரியவர்கள் உங்களை போல சிறியவர்களை பார்த்தோன்னே தம்பின்னு சொல்லதான வழக்கம். இந்த மாதிரி சின்ன பையில உங்களை மாதிரி பெரிய மனுஷனை பார்த்தா வாங்கண்ணே அப்படின்னு சொல்றது வழக்கம். இந்த உலகத்துல தம்பிக்கு தான் பெருமை இருக்கு. யாரு சொன்னா? நான் தான் சொல்றேன். அண்ணனுக்கு தான் பெருமை. எந்த வகையில் அண்ணனுக்கு பெருமை? நீங்க எந்த வகையில தம்பிக்கு பெருமை? முன்னாலே முளைக்கின்ற காதை விட பின்னால முளைக்கிற கொம்புக்கு வலிமை அதிகம்னா அண்ணன். அப்ப பாருங்க, முன்னால முளைக்கிற காது அண்ணன் மாதிரி, பின்னால முளைக்கிற கொம்பு தம்பி மாதிரி. காதுக்கு வலிமை இல்ல, கொம்புங்கிற தம்பிக்கு தான் வலிமை இருக்கு. அதனாலதான் தம்பிக்கு பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு படிச்ச மனுஷன் இது தெரியாம போயிட்டீங்களே. ஓ, என்னையா? எந்த மாட்டுக்காவது குண்டியில கொம்பு முளைச்சிருக்கா? அடச்சை, பின்னாடி எங்கேயாவது கொம்பு முளைக்கும். பின்னாலேனா அதுக்கு பின்னாலே இல்ல, முதல் அடுத்து பிறகு. ஓ, முதல்ல காது, அடுத்தது பிறக்கும் போதே காது வந்துருது. காது வந்துருது, கொம்பு அப்புறம் தான் பிறகுதானே முளைக்குது. அதனால அது வலுவா, அதுக்கு வலுவா இருக்கு, தம்பிக்கு பெருமை அப்படிங்கிறீங்க. ஆமா, நான் ஒரே வார்த்தையில அடைக்கிறேன். எங்க முடி? உலகத்திலே முழு முதற் கடவுள் யார்? அவர்தான் விநாயக பெருமான். அவர் தம்பி யார்? அவர் தம்பி முருகப்பெருமான். ரெண்டு பேரும் சண்டை ஓட்டுக்கிட்டு ஒரு பழத்துக்காக ஊரை சுத்திரம் போனாங்களா? நான் கொண்டு வந்த கணிக்காகத்தான். நீங்க பண்ண வேலை தான். ஆமா, அதுல ஊர் உலகம்லாம் சுத்திட்டு வந்தானே முருகன், பழம் கிடைச்சதா? கிடைக்கல. அங்கனக்குள்ள ஆத்தால எப்பனு ரவுண்ட் அடிச்சு வந்தானே பிள்ளையாரு. ஆமா, அவனுக்கு தானே பழம் கிடைச்சது. ஆமா, கிடைச்சது. இப்ப அண்ணனுக்கு பெருமையா தம்பிக்கு பெருமையா? அண்ணனுக்கு பெருமை, தம்பிக்கு. இப்ப அண்ணனடா தம்பினடா அவசரமான உலகத்திலே இந்த உலகத்திற்கு இந்த தம்பி வர காரணம். நான் வர்றது இருக்கட்டும். சரி, நீங்க எதுக்கு வந்து? அபிஷேக பிரிய சிவா, அலங்கார பிரிய விஷ்ணு, சோஸ்திர பிரிய சூர்யா, கனி பிரிய கந்தா, கரகர பிரிய சுந்தரம்பா, போஜன பிரிய குண்டோதரா, கலக பிரிய நாரதன் நானையா. மெதுவா பச்சை பிள்ளைய தூங்குறாங்கல்ல, அவன் மாட்டில் தூங்கிட்டு போறானே. இப்படி அவனுக்கு அத்தனை அவங்க முழிச்சுக்கிட்டாங்கன்னா விருக்குன்னு எந்திரிச்சு முகத்தை பார்த்து பயந்துக்கிட்டாங்கன்னா முத்துமாரி கொள்ள மந்திரிக்கணும் அவங்களுக்கு. அட நாராயணா நாராயணா, என் பேரை சொல்றதுல எனக்கே பெருமை கிடைத்தது. நாரத மகரிஷின்னு சொன்னேன். என்ன சொன்னீங்க? நாரத மகரிஷி. சரி 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 சரி. இந்த அரிசி எங்கே கிடைக்குது? ஓ, இல்லை சாப்பாட்டு அரிசி, பிரியாணி அரிசி, பச்சை அரிசி, புழுங்கரிசி, இட்லி அரிசி, அப்பச்சி அரிசி கூட வந்துருச்சு. அடடா, இது ஏதோ மக அரிசின்னு ஒரு அரிசி சொல்லுங்க, புதுசாக பிராண்டு போட்டிருக்காங்க. அரிசி அல்ல, ரிஷி. நல்லா காதுல வாங்கிக்க. ரிஷி. ஆமா, சரத்குமார் கூட. அடச்சை, ரோதனையா போச்சே உன்னோட. இனியா சினிமா உலகத்துல மிதக்கிறது. நாரத மகரிஷின்னு சொன்னேன். நாரதர். ஆமா, அவ்வளோதான். நான் அதை சொல்ல வேண்டியதானே, அதுக்கு போட்டுக்கிட்டு எதுக்கு இவ்வளோ பில்டப்? அவ்வளோதான் விஷயம். அதுக்குள்ளே சேர்த்துருக்கா இல்லையா? எங்களுக்குன்னு ஒரு பட்டம். அது என்ன நம்மளா பட்டம் எழுச்சா பட்டம் கொடுத்துக்கிறதா? அப்படி இல்லை, பிறர் கொடுக்கறது. சரி, ஆமா. நாரதரா? தனக்கு தானே கொடுப்பேன். நாரத மகரிஷி. சரி சரி சரி. எந்த நாரதரே? எத்தனை நாரதர் தெரியும் உனக்கு? ஒருத்தரும் தெரியாது, அதனால தான் கேட்குறேன். இந்த புராணங்களில் வரக்கூடிய நாரதன் 18 புராணத்தில் நான் இல்லாத புராணமே கிடையாது. அப்பேற்பட்ட மகத்துவம் படைத்த நாரதன். நாய கூப்பிடுற நீங்க இருக்கல, அதையும் அடச்சை, நீ இருக்கும்போது அது வருமா? இல்லைங்க, பெரிய மனுஷன் இருக்கும்போது அதை கூப்பிடப்படாது சொல்லுவாங்க. எந்த வகையில வராதுல்ல. இல்ல, நிஜமாவே புராணத்தில் வரணும். உண்மையிலே? என்னடா? ஓ, என்னையா வாடா போடுங்கிற? உங்களை இல்லைங்க, என்னை நானே ஆச்சரியமா கேட்டுக்கிறேன். ஓ, ஆச்சரியமா உங்களே நீங்க கேட்டுக்கிறீங்க. நடக்குமா? நடக்குமா? இந்த கதைகள் எல்லாம் அதேதான். பாடுறா, என்ன ஆச்சரியமா இருக்கு. அது நம்ம இடத்துக்கு இப்படி வர முடியுமா? நிஜமா? அட சத்தியமா சொல்றியா? சத்தியம் பண்ணிட்டாப்லன்னா இப்போ உண்மை. அப்ப நம்பித்தானே ஆகணும். கேள்விப்பட்டிருக்கேன். யாருக்கிட்ட கேள்விப்பட்ட? கிளவி சொன்னா. என்ன சொன்னா கிளவி? ஓ, என்ன அங்கிட்டு பாக்குற? உன்னை நம்பிலாம் வரவே முடியாது பக்கத்துல. ஒரு சமாச்சாரம். என்ன சமாச்சாரம்னு சொல்லு. இந்த இரணியம் பொண்டாட்டி லீலாவதி அடிக்கிறாப்ல இல்ல டப்புன்னு பேரு. ஓ, என்னையா நீ தான் இரணிய மனைவி, என்ன அவ பேர் லீலாவதின்னு சொன்னேன். அதான் உண்மை இல்லாம சொல்ல மாட்டேன். அப்புறம் இந்த பிள்ளை மாசமா இருந்துச்சாம்ல? ஆமா இருந்துச்சு.
ஒத்துக்கிறாப்ல இருந்தாலும் இருந்துச்சுன்னு சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியும். அப்ப அவன் இறனையும் சொல்லியிருக்கான். இப்போ நீ வகுத்து பிள்ளைக்காரியா இருக்க, சரி நான் இங்க இருந்து ஒரு வேலையும் பார்க்கறதுக்கு இல்லை, முடியாது. நான் இப்போ தவம் பண்ணலாம்னு காட்டுக்கு போறேன். சரி, நான் போயிட்டு எப்போ திரும்புறேன்னு தெரியல, எனக்கே தெரியாது. நீ அது வரைக்கும் வீட்டில் தனியா இருக்க, கதவை அடைச்சிக்க. சரி. கண்ட நாய் எல்லாம் வரும். யோ அவன் முண்டாட்டிட்டு அவன் சொல்லியிருக்கான் தலைவா. சரி சொல்லிவா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும், சரிங்க மாமா நான் கதவை சாத்திக்கிறேன், எந்த நாய் வந்தாலும் உள்ள விட மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். சரி அவர் சொல்லிட்டு அவன் போயிட்டேன். அந்த பிள்ளை கதவை அடைச்சிருந்துருக்கு. அப்போ தான் நீங்கள் போயிருக்கீங்க. நான் போகல, எனக்கு முன்னால இந்திரன் போயிட்டேன். அந்த நாய் போயிருச்சு. அவ்வளவுதான் விஷயம். இந்திரன் தான் போனது முதல்ல. உங்களுக்கு அந்த பட்டம் வர அவன் தான் போயிருக்கேன். அந்த பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்துருக்கான். ஆமா, அப்போ தான் நீங்கள் போறீங்க. சத்தம் போட்டேன். அப்போ போய் அவனை ஏண்டா முட்டா பையில அடுத்த முன்னாடி போய் கையை பிடிச்சி அறிவு வேணாமா உனக்கு? ஏண்டா அதுவும் வயிற்று பிள்ளைக்காரி மாசமாக இருக்க பிள்ளை இப்படா வச்சு பிடிய ராஸ்கல் அப்படின்னு அவனை அடிச்சு வெட்டி விட்டு. சரி, அப்புறம் அந்த பிள்ளைய நீங்கள் தள்ளிட்டு வந்து கூட்டிக்கிட்டு வந்தியா? அதான் கொண்டுட்டு வந்து அங்கே என்ஜிஓ காலனியில் ரூம் கட்டுறீங்க, கொடுக்க மாட்டேன்ட்டாங்களாம். அப்புறம் அங்கனக்குள்ளே நம்ம லீடர்ஸ் கூட 10க்கு 10 குடிசையை போட்டு என்ன பண்ணுது, அந்த பிள்ளை உள்ள வச்சு செஞ்சுருந்துருக்கீங்க. என்ன செஞ்சேன்? உபதேசம். அப்புறம் செய்ய அந்த பிள்ளை அசந்து தூங்கிருச்சு. உண்மையாக தானே இருக்கு. அவரை தூங்கும் போது அந்த பிள்ளை தொப்புல கொண்டு வாய வச்சிருக்கீங்க. பெரிய மனுஷன் என்ன பழக்கம்? அவன் என்கிட்ட சொல்லிட்டு அழுகிறேன். யாரு? எர்னிய என்ன சொன்ன? நாரதிரை முண்டாட்டி தொப்புல நக்கிவிட்டான். இது என்னையா பழக்கம்? கண்ட பக்கம். சரி நானே கேட்குறேன், நக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க. தொப்புல தான் போய் நக்கிறதா? வேற கொஞ்சம் தள்ளி கூட அந்த பிள்ளைங்க சந்தோஷமா இருந்திருப்பியே, 2 பேரும் நிம்மதியா இருந்திருக்கலாம். அது என்ன வாப்பாடி என்னையா தேர் எழுத்து தெருவில் விட்டு நீ பாட்டில் போற, நிலையில கொண்டாந்து நிப்பாட்டிட்டு போகணும். அதெல்லாம் எப்ப அவங்க கிளவி சொன்னதெல்லாம் கொஞ்சம் சரிதான், தப்பா சொல்லி கொடுத்துருக்காயா? என்ன அப்படி சொல்றியா? ஆமா, ஆமா நீங்க தான் ஒத்துக்கிட்டு இருந்தீங்க. ஏன்னா நீ கதையினுடைய சாராம்சத்துல வர்ற, ஆனால் அதுக்குள்ள தவறான வார்த்தைகள் நிறைய வருது, தவறான கதைகள் நிறைய உலாவுது. எப்படின்னு கேள்வி, இரணியன் தவத்துக்கு போனது உண்மைதான், இதுல எந்த மாற்றமும் இல்லை. இரணியன் மனைவி லீலாவதி கர்ப்பமாக இருந்தது, நிறைமாத கர்ப்பிணி அவ இருந்தது உண்மைதான், இதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்திரன் போய் கையை பிடிச்சி இழுத்ததுன்னு அது வரைக்கும் வருது உண்மைதான். அப்ப அவனை போய் அவனை விரட்டி விட்டுட்டு நான் என்ன செய்யறேன், இப்ப கர்ப்பமா இருக்காளா இல்லையா? அவ ஒரு 10க்கு 10 குடிசையில தான் அவ இருக்கா. இருக்கின்ற பொழுது நான் என்ன செய்யறேன்னா, தாய்க்கும் சேய்க்கும் உண்டான உறவு எங்க இருந்தா அமைக்கும்? தொப்புள் கொடி. அதனாலதான் தொப்புள்ள கொண்டே வாய் வைக்கல, தொப்புளுக்கு அருகாமல் வாய் வைத்து ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை சொன்ன உடனே அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தை அப்படின்னு உள்வாங்கியது இந்த மந்திரத்தை. பிறந்தான் பிரகலாதன். பிறந்த உடனே தவத்துக்கு போன இரணியை வந்து கேட்கிறான், இந்த உலகத்திலே தெய்வம் நான் தான், என்னையத்தான் நீங்க எல்லாரும் வணங்கணும் அப்படின்னு சொல்கின்ற பொழுது, ஆக நீ என் கடவுள் அல்ல, என் கடவுள் திருமால், உன் கடவுள் எங்கடா இருப்பான்னு கேட்டான். பெத்த மகன்டா அப்பேன், தூணிலும் இருப்பான் துரும்பலும் இருப்பான் அப்படின்னு சொன்னா, தூணை பிளந்து கொண்டு நரசிங்க அவதாரம் எடுத்து வீட்டுக்குள்ளும் இல்லாமல் வெளியிலும் இல்லாமல், ஆக உள்ளேயும் இல்லாமல் வெளியிலும் இல்லாமல் வாசப்படியில் வைத்து கொடலை உருவி மாலையா போட்டு இரணியனை அழிப்பதற்கு காரணமாக இருந்தவன் நான். இதுதான் திருவிளையாடல். நல்ல விஷயம் தான் பண்ணிருக்கீங்க. அங்க நான் ஆடி ஆடல் கழட்ட முட்டை தப்பு சொல்லி என்னை அதை தொப்புல நக்கல. ஏன் அந்த புத்தி எங்க போகுது உனக்கு? சரி, முனீஸ்வரர் கோயிலுக்கு முன்னாடி நிற்கிறேன், நல்லா பவுடர் போட்டிருக்கான். கண்டிப்பா பொய் சொல்ல, அரிதாரத்துக்கு பயந்து பொய் சொல்லக்கூடாது. இது வரைக்கும் நீங்க நக்குனதே உன் புத்தி ஒன்னே விட்டு போகுமாயா? சத்தியம் பண்ணுங்க. ஏன்னா கன்னியாகுமரி நாட்டுல ராதாகிருஷ்ண மந்திரத்தை கற்றுக்கொள்வதற்காக ராதாகிருஷ்ண மந்திரத்தை ஓதக்கூடியவர்கள் வந்தார்கள். அரண்மனையில சாப்பிட்டு போட்ட இலைய வெளியில போட்டாங்க. அந்த இலையை நக்கியதனால்தான் அதாவது ராதாகிருஷ்ண மந்திரத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை. உண்மைதாயா? அப்ப நக்கிருக்கீங்க. மொத்தம் எங்கெங்க நான் வாய் வச்சிருக்கோம் அங்கெல்லாம் நீ கவனிச்சுக்கிட்டே வர்ற. நக்கிருக்கீங்களா இல்லையா? உண்மைதான், அவ்வளவுதான். ஒத்துக்கிறேன் அந்த மாதிரி. ஏன்னா அதுக்கு ஒரு கதை உண்டா இல்லையா? பூலோகத்துல கன்னியாகுமரி நாட்டுல தருமலன் கலாவதி தம்பதியருக்கு மகனாக தாழ்த்தப்பட்ட குலத்திலே நான் பிறந்து அங்குதான் அந்த எச்சி இலையை நக்கக்கூடிய சூழல் உருவானது. அதனால ஒரு நல்ல மந்திரம் கிடைச்சது. அவ்வளவுதான் மந்திரம் கிடைச்சு. நக்னா மந்திரம் கிடைக்கும். மீண்டும் இந்த உடலை சிதைத்து தேவலோகம் சென்று நாரத மகரிஷி என்ற பட்டம். நல்ல விஷயம் தான் பண்ணிருக்கீங்க. சரி சரி, என்ன யாருன்னு தெரியுதா? உன்னை எங்க கேட்க விட்டு தொலைஞ்ச வந்ததுல இருந்து என்னை கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏயா எங்க என்ன வாயை திறக்க விட்ட? இப்போ உன்னை பற்றி ஒரு சில விவரம் கேட்கலாமா? உங்க பேர் என்னன்னு சொல்லு. அப்படி கேட்கணும்ல? அப்படி கேட்கணும். அப்படி கேட்டா தானே பதில் வரும். அப்படி கேட்டா தான் வரும். கேளுங்க. உன் பேர் என்னப்பா? அப்படித்தான் கேட்கணும். அட உன் பேர் என்னன்னு சொல்லு. அப்படி கேட்டா மைக் எடுத்துக்கிட்டு மண்டையை பொளந்து விடுவேன். 3 தடவை கேட்டேன். ஒரு சாமியார் சண்டியர் ஆகலாம். நல்லா சண்டியர் சாமியார் ஆகலாம். பேர் நான் சொல்லல. பேரே சொல்லல. வீரத்தேவன். வீரத்தேவன் யாரு வச்சது? எங்க அப்பா.
எதுல வச்சாரு? முத்தூட்டு பைனான்ஸ்ல. இல்ல அட வச்சாரு உன்னை கொண்டு போய். எதுல வச்சாருன்னா இல்லப்பா எதன் மூலமா வச்சாரு உங்களுக்கு எப்படி தெரியும் கேக்குறேன். அவர் வாயு மூலமா என் காதுல வந்து சொன்னார், வீரவத்தவன் வீரவத்தவன் வீரவத்தவன். என்ன பேர் ஒரு மாதிரியா போகுது. கொஞ்சம் வீரத்தேவன் பேர் வச்சாச்சு. சரி, வச்சது உங்க அப்பா தானே? அப்பா தான் வச்சோம்னு உனக்கு எப்படி தெரியும்? அம்மா தான் சொல்லு. அம்மாவுக்கு தானே தெரியும் வச்சுட்டு போனது யாருன்னு. ஆமா, அவளுக்கு தான் வந்தது யாரு போனது யாருன்னு. யோ இல்லையா, பேர் வச்சது அப்பா தானே, அம்மாவுக்கு தான் தெரியும். அம்மா வந்து சொன்னால் தான் அப்பாவின் பேர் தெரியும். அவளும் சொல்லவில்லை என்றால் தப்பாகத்தான் முடியும்டான்னா. அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா அந்த உலகத்துல உண்மையாவே இவன் தாண்டா உங்க அப்பேன்னு சொல்ற உரிமை அம்மாவுக்கு மட்டும்தான் உண்டு. உண்டு. சரி, உங்க அப்பா நம்ப முடியாது. உங்க அப்பா பேரு நம்பிராஜன். உங்க அம்மா பேரு நங்கை மோகினி. நம்பிராஜனுக்கு நங்கை மோகினிக்கும் நீங்கள் பிறந்தவனா இல்லை பிறந்தவனா? கேள்வி புரியலையா? நம்பிராஜனுக்கு நங்கை மோகினிக்கும் நீங்கள் பிறந்தவனா இல்ல பிறந்தவனா? பிறந்தவனா. பிறந்தவனா என்ன, பிறந்தவனா என்ன? பிறந்தவனா அவங்க பிள்ளையா பிறந்தவன். சரி, பிறந்தவனா கூட பிறந்த பிறப்பு. பிறப்புனா கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி. பிறப்புனா தாயினுடைய அபான வாசல் இருந்து பிறப்பது. ஆக பிறப்பு. நீங்கள் பிறந்தது உங்க அப்பாவுக்கா அம்மாவுக்கா? லூசு மாதிரி நம்ம கடுப்பாயிருவேன். என்ன நான் கேக்குறது, அம்மாவுக்கா அப்பாவுக்கு ஒரு கேள்வி ஐயா. ஏங்க நீங்க பிறந்தது உங்க அம்மாவுக்கா அப்பாவுக்கான்னு கேக்குறீங்க. ரெண்டு இருக்குங்க. அது எப்படி உங்க அம்மா வயித்துல 5 மாசம் அப்பா வயித்துல 5 மாசம் இருந்தியா? எப்படி நீ பிறந்த? அப்படி அல்ல. வேற எப்படி? பெத்தது வந்து அம்மா. சரி, பிறந்தது வந்து அப்பாவுக்கு. அப்படி சொல்லு. இந்த அப்ப நான் ஏத்துக்கிறேன்ல. கேள்வின்னு ஒண்ணு பிறந்தா பதில் ஒண்ணு பிறக்கணுமா இல்லையா? அதாவது யாரு பெற்றது? யாரு? அம்மா. பிறந்தது அப்பாவுக்கு. ஓ, பெற்றது உங்க அம்மா, பிறந்தது உங்க அப்பாவுக்கு. அப்படி உங்க அப்பா என்ன செஞ்சாருன்னு உங்க அம்மா பெத்தாங்க? எப்படி? இல்ல பிறந்ததுன்னு சொல்றீங்களே, அவர் என்ன பண்ணாரு நீங்க ஏன் பிறக்கணும் போய்? இதுக்கு நான் பதில் சொல்ல. ஓ, என்னையா அது கொடுமையா இருக்கு. இப்ப நீ தானே சொன்னேன் கேள்வின்னு ஒண்ணு வந்தா பதில் ஒண்ணு வரணும்னு சொன்னியா இல்லையா? உட்கார்ந்துருக்க 5-6 பொம்பளையாவும் விளக்கமா தடுத்துட்டு என்னை விரட்டுறது என்னையா கொடுமையா இருக்கு. எல்லாரும் வந்த ரகசியமா அதுதானே. அப்ப நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? தேவலோகத்துல போய் சொல்லணுமா இல்லையா? ஒரு மனிதன் பூலோகத்தில் இப்படித்தான் பிறக்கின்றான், வளர்கின்றான், ஆயுள் முடிந்த உடனே இறக்கின்றான் என்ற கணக்கை 12 வருடத்துக்கு ஒரு முறை தேவ சபை கூடுகின்ற பொழுது இந்த கணக்கை சொல்லணுமா இல்லையா? இந்த சபையில இந்த கணக்கு தான் பேசுவீங்க. அப்படி இல்லை, எல்லா பேச்சும் பேசும்போது இதுவும் ஒரு வகையில வரும். அப்பா என்ன செஞ்சாருன்னா நான் என்னத்தை சொல்லி தொலைட்டேன். என்னென்ன செஞ்சாரோ நான் எப்ப பார்த்தேன். அப்புறம் எப்படி நீ வந்த கர்மத்தெல்லாம் நான் பார்த்து நான் சொல்லி நான் என்னடா பெரிய கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க, நிதானமா சொல்லுங்க. சரியா? அதாவது எது தாவது எதையாவது சொல்லி தொலை. சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க. நீ கேட்டுவிட்டேன், அதான் சொல்லணுமா இல்லையா? எங்க அப்பாவுடைய அந்த இது இருக்குல்ல, எது? சரி சரி சரி, நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன் உங்கள்கிட்ட. உங்க அப்பாவுடைய அந்த இது நீங்க சிரிங்க தக்கண்ணே அந்த ஆள் இன்னும் 10 கேள்வி வியாபாரம் இருந்தாலும் என்னையா கொடுமையா இருக்கு. அவங்க சிரிக்கத்தான் செய்வாங்க. உன் பொழப்பு சிரிப்பா சிரிக்குதுவாரு. பதில சொல்லு. உங்க அப்பாவுடைய உழைப்பால் தடி தப்புச்சண்டா சாமி. எங்க அம்மாவுடைய ஒத்துழைப்பால் நான் பிறந்தேன். அப்படி சொல்லு. இந்த முடிஞ்சிச்சா? பதில் வந்துருச்சா? உங்க அப்பாவுடைய உழைப்பால் உங்க அம்மாவுடைய ஒத்துழைப்பால் நீங்க பிறந்தோம்னு சொல்றீங்கல்ல, உங்க அப்பா உழைச்சாருன்னு சொல்றீங்கல்ல, அப்படி என்ன உழைப்பு உழைச்சாருன்னு உங்க அம்மா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க? இருந்தாலும் விட மாட்டாயா? இல்ல என்னங்க உழைப்புங்கிறிய? நெத்தி அறிவு நிலத்துல சிந்துற அளவுக்கு விறகு வெட்டினாரா, வரப்பு வெட்டினாரா, நாத்து நட்டாரா, விறகு வெட்டினாரா, இல்ல 100 நாள் வேலைக்கு போனாரா? எப்படிங்க உழைப்புன்னா எனக்கு புரியலையே. என்ன உழைப்பு? நீ முதல்ல சாமியாரா இல்ல செச்சு சாமியாரா? நாராயணா நாராயணா கேட்கறதுல தவறா இருக்கா? சுத்தி அதுக்குள்ளேயே வந்து அதுக்குள்ள எனக்கு பதில் கிடைக்கல, அதனால அதுக்குள்ள வர்றேன். பதில் நீங்க கொடுத்துட்டு அப்படின்னா நான் அடுத்ததுக்கு போயிருவேன் இல்லையா? உழைப்பால்னா 100 நாள் வேலைக்கு போறதல்ல அது. சரி, வேற என்ன? 1 நாள் வேலைனாலும் ஒழுங்கா செய்யணும். அது அப்ப என்ன வேலை அப்படி ஒழுங்கா செஞ்சாரு? பெரிய நம்பளம் மேல இருக்குது. என் நிலைமை உங்களுக்கு அப்படி இருக்கு. கப்பக்கான்னு கேட்டு அவங்க 2 பேரும் 2 பேரும் 2 கையை கோர்த்தாங்களா? உங்க அம்மாவோட இடது கையும் உங்க அப்பாவோட வலது கை 2 கையும் கோர்த்துட்டாலே தனியா ஒரு புள்ள வந்து பிறந்து அது பாட்டுல விளையாட போயிரும் சொல்ற. கையை கோர்த்தா புள்ள பிறக்க வேற என்ன கோர்க்கணும்? அது யாயா என்ன 2 கையை கோர்க்கறதுக்கு அம்மாவோட கையும் உங்க அப்பாவோட கையும் எங்க வா 2 பேரும் கையை கோர்ப்போம். எதுக்கு? இல்ல குழந்தை பிறக்கும்னு சொன்னீங்க. நம்ம எப்படின்னு சொல்றேன். அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணாங்க. அப்படி சொல்லு. ஓஹோ, உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் கல்யாணம். முனீஸ்வரா இன்னைக்கு தப்பிச்சா 100க்கும் ஜாபில்லடா எனக்கு. சரி, உங்க அப்பாவும் அம்மாவும் கல்யாணம் பண்ணதுனால நீங்க பிறந்தோம்னு சொல்றீங்களே, கல்யாணம்னா முதல்ல என்ன கட்டணும்? வாங்கின கடனை கட்டணும். அத அப்புறம் கட்டிக்கலாம். முதல்ல உங்க அம்மாவுக்கு உங்க அப்பா என்ன கட்டினாரு?
தாலி தான். தாலி தானே கட்டினாரு. எந்த இடத்துல கட்டினாரு? இங்க முனியா கோயிலே வச்சு யோ கட்டி. அவர் கழுத்துலயே கட்டினாரு. உங்க அம்மாவுக்கு அங்கங்கள்ல எந்த இடத்துல கட்டினாரு? எங்க ஆத்தா கழுத்துல. உங்க அம்மாவோட கழுத்துல தானே கட்டினாரு. நீ எங்க பிறந்த? நான் வயித்துல. உங்க அப்பா வந்து உங்க அம்மாவோட கழுத்துல தானே கட்டினாரு. அவர் கழுத்துல கட்டினா நீ கழுத்துலான பிறக்கணு. நீ யாரை கேட்டுக்கிட்டு வயித்துக்கு போன? ஓ கழுத்துல கட்டினா கழுத்துலானே பிறக்கணும். நீ யாரை கேட்டுக்கிட்டு வயித்துக்கு போன? நீ கழுவிலேயே லூசாயா இல்ல இடையில லூசாயா? நீ கேள்வி கேட்டா என்னையாவது எனக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா நான் கேட்கறதா கூடாதா? கழுத்துல கட்டணமுக்கா வாயிலே செய்வேன். நல்லா எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட் வேறயா. என்னையா கழுத்துல கட்டுற கயிறுக்கு வயிற்றுல சுமக்கிற குழந்தைக்கு சம்பந்தம் இருக்காங்க. நீங்க யாங்க போனீங்க அங்க? நான் என்னமோ வம்பாங்க. அப்புறம் எப்படி நீ போன? தாலி கட்டினா மட்டும் புள்ள பிறக்காது. சரி அவங்க வந்து அந்த இது ஓ தாலி கட்டினா குழந்தை சொல்லி எனக்கு சொல்லுங்க. கல்யாணத்தன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்கும். என்ன சம்பவம்? நீ விட மாட்டேனே. என்னையா நீ தான் சம்பவம் அப்புறம் நான் கேட்காம என்ன சம்பவம்னு கேட்கிறேன். முதல் ராத்திரின்னு ஒரு சம்பவம் நடக்குது. முதல் ராத்திரி அப்படியா? முதல் ராத்திரினா இன்னைக்கு வந்தா முதல் ராத்திரி, நாளைக்கு வந்தா மறு ராத்திரி. இரவு மகளும் மாறி மாறி வந்ததுக்கு நீ பிறந்ததுக்கு சம்பந்தம் என்ன? இரவு வந்தா ஒரு குழந்தை பிறந்துரும், பகல் வந்தா ஒரு குழந்தை பிறந்துருமா? ஓ உங்ககிட்ட தான் கேட்குறேன். இரவு வந்ததுக்கும் பகல் வந்ததுக்கும் இன்னைக்கு வந்தா முதல் ராத்திரி, நாளைக்கு வந்தா மறு ராத்திரி. ராத்திரி பகல் மாறி மாறி வரும். எத்தனையோ ராத்திரி வரும். ராத்திரி வந்ததுக்கு நீ பிறந்ததுக்கு என்ன சம்பந்தம்? தர்மலிங்க இவ்வளவுதான். அந்த முதல் ராத்திரியிலே என்னை பார்வை கதாலட்சம் பண்ற மாதிரி இந்த ஆகிவிட்டாங்க. அந்த ஆள் என்ன பண்றீங்க? என்னமோ சொல்ல வரீங்க, ஆனா திங்கிறீங்க, என்னமோ கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ரெண்டு பேரையும் ஒரு ரூம்ல விட்டுக்கிட்டு சாத்துவாங்க. ஓஹோ, ரெண்டு பேரும் ஒரு அறைக்குள்ள விட்டுக்கிட்டு சாட்டை எடுத்துக்கிட்டு ரெண்டு பேருக்கு. ஐயோ, அந்த சாத்து இல்லையா? கதவை சாத்துவாங்க. ஓஹோ, இப்பதாங்க எனக்கு புரிஞ்சுச்சு. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் முடிச்சாச்சு அப்படின்னா ஒரு 10க்கு 10 அறைக்குள்ள உள்ள விட்டு கதவை சாத்திட்டாலே அந்த நிமிஷமே குழந்தை பிறந்தா. அப்படித்தான் நீங்க பிறந்தீங்க. கதவை மொரட்டு லூசிட்ட மாட்டி விட்டிய முனீஸ்வரா. கதவை சாத்திட்டாலே குழந்தை பிறந்துருமா? இது நல்லா இருக்கே, புதுசா இருக்கு. எங்களுக்கு தேவலோகத்துல அப்படின்னா நொம்பலமே இல்லையா? கதவை சாத்திரன்னு பிள்ளை வந்துருச்சுன்னா எவனுக்கு எந்த தொல்லையும். நீ தானே சொல்ற ரெண்டு பேரும் ரூமுக்குள்ள அறைக்குள்ள விட்டு கதவை சாத்திட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல. சாத்தின உடனே நீ பிறந்துட்ட. அதுக்கு மேல சம்பவங்கள் நிறைய இருக்கு, அதை நம்ம சொல்லக்கூடாது. ஏங்க சொல்ல முடியாதது ஒன்று உண்டா? இரியா, உனக்கு இப்ப தெளிவா தெரியும். அவ்வளவுதான், அவ்வளவுதான் விஷயம். என்ன நடந்தாலும் சரியா? சரி சொல்லு. சரியா, உன் செல்லு எங்கயா இருக்கு? ஓ எனக்கிட்ட ஏதியா செல்லு? நாரதட்ட செல்லு இருக்காதியா? ரவி பிரசாத் செல்லு இருக்கு. அது ஒரு மூலையில கிடக்கு விடு. அதுல ஒரு 2 படம் ஏற்றி விடுறேன். என்ன படம்? ஒரு பாரினர்ஸ் ஒன்று நீக்ரோஸ் உங்களை மாதிரி இருப்பாங்க. நொறுக்கி எடுக்கிறாங்க. யோ யாரு வெத்த பிள்ளைய சும்மா சொல்ல. ஐயோப்பா போதும் ஜாமி, நான் கேட்க மாட்டேன். யோ நானும் பொறுமையா ஒரு அளவுக்கு போதுமையா தெரியாதனமா உங்ககிட்ட கேட்டுப்பட்டேன். இப்படி இறங்குவேன் நான் நினைக்கலையப்பா. சரி இருக்கட்டும். நானும் எவ்வளவு மறைச்சு உங்க பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு, அதுக்கு மேல கோவப்படக்கூடாது. ஆமா, இனிமே நான் கேட்க மாட்டேன். அது ஆளும் சோயின்ற குரல் கேட்டுச்சா? நல்லா கேட்டுச்சு. பொம்பளை இல்லையா? பொம்பளை 2 குரல் கேட்டுச்சு. ஒன்னு யாரு? ஒன்னு வந்து என் தங்கச்சி. சரி, இன்னொன்னு வந்து நான் கட்டிக்க போறல. ஓ தங்கையும் நீங்க திருமணம் முடிப்பதற்காக ஒரு பெண்ணு, 2 பெண்ணு. இப்ப தங்கைன்னு சொல்றீங்கல்ல, உங்க கூட பிறந்ததா? இல்ல இல்ல இல்ல, அது கண்டெடுத்து குழந்தைதான். ஆனா தங்கச்சியா வளர்க்குறான். ஓ கண்டெடுத்த தங்கச்சி. எங்க கண்டெடுத்து எப்படி தங்கச்சி ஆச்சு? அது கதை பெரியதே. சும்மா சுருங்க சொல்லி விளங்க செய்வது தமிழ் மரபு. சுருக்கமா சொல்லுங்க. அப்போ நாங்க சின்ன ஆளா இருப்போம் நாங்க. சரி, அண்ணன் தம்பி 7 பேரு. அப்போ எங்கள் அப்பா நான் எல்லாம் சேர்ந்து காட்டுக்கு வேட்டைக்கு போகலாம்ட்டு போயிருந்தோம். சரி போனீங்க. உட்காருங்க சாமி. யோ கதை கதை கேட்டிருக்கேன், நான் உட்கார வரலையா? மனுஷன் ரொம்ப நேரம் நிற்க வச்சே போயிருமே. சரி சொல்லுங்க. அப்புறம் அங்கே போயிட்டு வேட்டையாடிட்டு ரொம்ப களைப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு டீ சாப்பிடலாம். அட நாராயணா, ஏன்டா கேட்டோம்னு வருது. யோ கதையை சொல்லியா? அப்புறம் களைப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடியில் உட்காந்து போட்டு இழுத்துக்கிட்டு இருந்தான். என்ன போட்டு இழுத்துருந்த? கஞ்சாவா? காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாரும் தெரியும். யோ தெரிஞ்சுன்னா உன்னை கைது பண்ணணுமே. இல்லை இல்லை, ஏன்? அப்பா அதெல்லாம் கிடையாது. ஓ அப்பா அதெல்லாம் கிடையாது. சரி விடுங்க. அப்போ எங்கள் காலத்தில் அதெல்லாம் இல்லை. அப்புறம் போட்டு இழுத்துட்டு இருந்தா திடீர்னு சத்தம். எப்படி? என்னது? அவசர ஊர்தி காட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு. புள்ள கத்துதியா? ஓ குழந்தை சத்தம். என்னடா இங்க காட்டுக்குள்ள எவன்டா புள்ள கொண்டு போட்டாங்கன்னு தெரியல, போய் பாக்குறேன். சரி, கிழங்குது ஒண்ணு குழிக்கு பக்கத்துல கும்பளை புள்ள கிடக்கு. அடடா,
ஆனா எவன் போட்டாங்கிறது இப்போ வரைக்கும் நல்ல இன்ன கண்டுபிடிக்க வரைக்குமா நீ கண்டுபிடிக்க முடியல? ஆனா எவனோ போட்டிருக்கேன். போடாம எப்படி வரும்? போடலைன்னா அங்கே புள்ள வருமா? எவனோ கொண்டு வந்து போட்டிருக்கேன். போட்டிருக்கேன். போட்டவனை யாருன்னு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல என்னால. சரி. அப்புறம் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், எவன் போட்டான்னு தெரியல, நம்மளும் போட்டு போயிடுவோமா, யோ நம்மளும் இங்கே போட்டு போயிடுவோமா. போயிருமியா? அப்புறம் எங்கள் அப்பா தான் அப்படி செய்யக்கூடாதுரா, நம்மளும் போட்டோம்னா அது கந்தரோலமாக போயிடும், நமக்கு பொம்பளை பிள்ளை இல்லை, சரி நம்ம கொண்டு போய் வளர்ப்ப முடியான்னு அப்படியே தூக்கிட்டு ஒடியாந்தார் பார்த்துக்குங்க அப்பா. டே எங்கள் ஆத்தால கூப்பிட்றாரு, எல்லாம் நங்கமோனே அப்படின்னாரு. என்ன மாமா அப்படின்னுச்சு. எவ்வாறுலாம் காட்டில் கிடந்த அனாதை புள்ளலா, இந்த நிமிஷம் வரைக்கும் இது அனாதை புள்ளலா, இனி உன் பிள்ளை. உடனே உங்க அம்மா ஆமான் இருக்குமே, நீ உன் பிள்ளடின்னு அந்த நிமிஷத்துல இருந்து அந்த பிள்ளைய தான் பிள்ளையா நினைச்சு வளர்த்து. அற்புதமான கதை. ஆனா இந்த வள்ளி திருமணத்துடைய உட்கருவே என்ன தெரியுமா? நம்பிராஜனுக்கு இந்த வள்ளி எப்படி உருவாக கிடைத்தாள் என்பதற்கு சான்றே நீங்க சொன்ன கதை தான். கதை சுருக்கம் அதுதான். இதுதான் கதை. இதுதான் இந்த கதையினுடைய. இதுக்கு மேல என்னால சுருக்கமா சொல்ல முடியாது. இதுல ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாமா? என்ன சாமி? கேட்டா சொல்லுவீங்கல்ல? நல்லா. ஏன்னா ஒரு குறுக்கு விசாரணை. இந்த விசாரணையில நீங்க சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா கதையை முடிச்சுட்டு சந்திக்கக்கூடியவர்களை சந்திச்சிருவோம். இப்போ நீங்க வேட்டைக்கு போனது யாராரு? நான், எங்க அப்பா, எல்லாரும் போறீங்க. போன இடத்துல எதுக்குள்ள குழந்தை கிடந்துச்சு? இந்த கிழங்கு தோணும் பள்ளத்துக்குள்ள குழந்தை. அந்த குழந்தையை பார்த்தது யாரு? நான் தான். தூக்குனது யாரு? நான் தான். தூக்கி உங்க அப்பா கிட்ட என்ன பிள்ளைன்னு சொன்னீங்க? பொம்பளை பிள்ளை பான். எதை பார்த்து பொம்பளை பிள்ளைன்னு முடிவு பண்ணி சொன்னேன்? அக்கால் இந்த ஆள் வரமாட்டேயா, எங்க சுத்தினாலும் அந்த இடத்துக்கு தான் வந்து நிக்கிறாப்ல. என்னங்க நீங்க தான் குழந்தைய தூக்குனீங்க, அப்ப அந்த பெண் குழந்தை கிடக்குப்பான்னு சொன்னது இந்த வாயி. ஒரு பிரச்சனை முடிஞ்சுன்னு நினைச்சேன், மறுபடியும். அட என்னங்க பிரச்சனை? நான் தானே பார்த்தேன். நீ தான் பார்த்த. எப்படி பொம்பளை பிள்ளைன்னு கண்டுபிடிச்ச? இப்படி பார்த்தேன். சரி. இப்படி பிள்ளை இப்படி மட்ட மல்லாக்க அப்படி கிடந்துக்கிட்டு வேண்டு கிடந்துச்சு. சரி. மட்ட மல்லாக்க கிடந்ததுக்கும் பொம்பளை பிள்ளைன்னு கண்டுபிடிச்சதுக்கு என்ன அடையாளம், என்ன அங்கம், எப்படி நம்புறது? உன்னை அதை சொல்லித்தான் இப்போ திட்டணும்னு நினைக்கிறேன் நான். இல்லையா, எப்படியா கண்டுபிடிச்ச? அந்த இது இருக்குல்ல, எது? அடி சின்ன பிள்ளை அந்த அளவு தூக்கியாந்து இதுதானு ஏன் இப்போ தூக்கிட்டு வந்தா? ஆசை பாரு, நானே அப்போ பார்த்தது, அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. இவருக்கு இப்போ கொண்டாந்து காட்டுவாங்கலாம். என்னையா அலைச்சலை பத்தியா? என்ன இதுக்கு தான் இந்த வேலை பார்த்து தெரியாங்க? எதுக்காக எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்குறேன். தடவை பார்த்தேன். எதை தடவுன? முழு முழுன்னு. எது முழு முழு இருந்துச்சு? சொல்லாம ரொம்ப டாப்ல ஒரு கேட்டாலே. நீ வேட்டைக்கு போன நீ தானே வாங்கிட்ட கேட்காம பக்கத்துல சங்கு. எப்படி? சங்கு என்ற குரல் விலையை தடவினால் ஆண் மகவாக இருந்தால் முடிச்சு கனமாகவும், சரி பெண் மகவாக இருந்தால் முடிச்சு கனமில்லாமலும் தெரியும் என்று அப்படின்னு ஒரு பிராட வர்ற. பொய் தான் சொல்றேன், வேற வழியில உங்களை சமாளிக்கணும் ஐயா. சரி, அடுத்த காவல இருக்கக்கூடிய ஆளு ஆளு உன்னுடைய ஆளு பாப்பா சுந்தரமூர்த்தி பிரேமானந்தர் சிசியனந்தர் பார்வோடு இருந்தால் செய்யா மேடி